ஏன் வந்து நம்ம ஆற்று மணலை வந்து அள்ளக்கூடாது? ஆற்று மணல் வந்து எதற்காக வந்து இந்த இறைவன் வந்து படைச்சிருக்கான் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர்லையோ ஒரு பாத்திரத்தில் ஆற்று மணலை எடுத்துக்கோங்க. இப்போ ஆற்று மணலை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றுங்க. மேலே ஊற்றும் போது என்ன ஆகும்? தண்ணி உள்ளே போயிடும். கரெக்டாக? அதே மாதிரி ஏன்னா அது வந்து உடனே வந்து தண்ணியை உறிஞ்சக்கூடிய வந்து அதோடைய சக்தி இருக்குது. கரெக்டாக? இப்போ சாதாரண மண், ஒரு மண் இருக்குது, அதில் நீங்கள் தண்ணி ஊற்றா அது உள்ளே போகிறதுக்கு பெனிட்ரேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஆற்று மணல்லாம் உடனே உள்ளே போயிடும். ஸோ மழை காலங்களில் மழை பெய்யும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அந்த மழை தண்ணி வந்து அந்த ஆற்று மணலுக்கு, அந்த ஆற்று மணல் எவ்வளோ இருக்குது, நார்மலாக ஒரு ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க, ஒரு 3 மீட்டர் வந்து இருக்குது ஆற்று மணல். தர லெவல்லேருந்து கீழே வந்து 3 மீட்டர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து அது அந்த லெவலுக்கு வந்து ஃபில்லப் ஆகும். அதுக்கு மேலே தண்ணி எழும்பும். அதுக்கப்புறம் தான் அது பாயும். ஓகேவா? இப்போது தண்ணி வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா சூரிய ஒளி பட்டு தண்ணி வந்து இவாப்ரேட்டு ஆகிடும். ஆனால் இந்த இந்த ஆற்று மணல் நம்ம எடுக்கலைன்னா அந்த ஆற்று மணலுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும். அப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆற்று மணலை எடுத்துட்டோன்னா அது ஓடி பாஞ்சி போய் அது கடலில் செந்துடும் தவிர அது வந்து உறிஞ்சி வைக்காது. இப்போது நீங்கள் வந்து ஆற்று மணலை எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்காக அது வந்து அந்த இது வந்து ஆக்ட் ஆகும். அதனால் நமக்கு வந்து தண்ணீர் எப்பயுமே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு? ஆற்று மணல் எடுத்ததுனால அதை ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு ஆற்று மணல் இல்லாதனால தண்ணி ஓடிடுது. அதனால தான் நமக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இதனால தான் நம்ம ஆற்று மணலை திருடக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.